டாக்டர் சுமந்த் கிட்டே இந்த பகுதி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி தமிழ்நாடு அரசியல் இந்த டெக்டானிக் ஷிஃப்டோடைய விளைவாக உருவாயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்று தாவேக்கா, இன்னொன்று திமுகன்னு சொல்லி வந்தார். அந்த திசை நோக்கி போகுதா? ஏடிஎம்கேக்கு ரீசர்ஜன்ஸுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? தமிழ்நாடு லேண்ட்ஸ்கேப் வந்து எப்போவுமே கணிக்கத்தக்கதா திமுக வெர்சஸ் அதிமுகன்னு ஒரே டெம்ப்ளேட் இருந்தது. ஒரு புது டெம்ப்ளேட் வந்துட்டு இருக்கோம். we are still figuring it out. டாக்டர் சுமந்த், உங்களுடைய வியூ? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டூ ஏர்லி டு சே எந்த பக்கம் போகுதுங்கிறது ரொம்ப ப்ரிமெச்சூர். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா உடைய ஐடியாலஜி, சித்தாந்தம் எதை நோக்கி நெருங்கி இருக்க போகிறது? திராவிடத்தை முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா, பாதி ஏத்துக்கிறாங்களா, கால்வாசி தான் ஏத்துக்கிறாங்களா? இது நமக்கு ஒன்றும் தெரியாது. அவர்கள் இது வரைக்கும் அந்த தலைவர்களுக்கு ஏடிஎம்கே இஸ் a bit of everything. ஒரு சென்ட்ரலிஸ்ட் அமைப்பா இருக்கா, அது போல ஒரு ஸ்பேஸ் இதை எடுத்துக்கலாம். அப்படி இருக்கலாம், அதுதான் நான் சொல்றேன். அந்த மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமா அது திமுக வெர்சஸ் தாவேகாவாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை இவர்கள் திராவிட சித்தாந்தத்தின் கொள்கைகளும் சித்தாந்தத்தையும் கடுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படின்னாக்கா, அப்போ அந்த எதிர் அணிங்கிறது ஒரு அதிமுக போன்ற ஒரு சென்ட்ரிஸ்ட் குரூப், ஐடியாலஜியும் ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு அப்பீலோட இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கலாம். அது அதிமுகவா தான் இருக்க முடியும் என்று நான் சொல்லவில்லை, அதிமுகவை போன்ற ஒரு கட்சியாக இருக்கலாம். இல்ல, பை டிசைனே அந்த இடத்தை தான் இவங்க பிடிக்க நினைச்சிருக்காங்க, பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்க முடியுமா? நம்ம இன்னசென்ட் டு நாட் ரீட் திஸ். இல்ல இல்ல இல்ல, ஒரு பக்கம் தமிழ் தேசியம் சொல்றாங்க, ஒரு பக்கம் திராவிடம் சொல்றாங்க, பெரியாரும் சொல்றாரு, நெத்தியில அரகஜா வச்சிருக்காரு. they are bit of everything. நம்ம அதை நம்ம எக்ஸெப்ட் பண்ணுவோம். and it has worked for ADMK. ஒரு மாஸ் லீடர் கட்சி, he is a mass leader, it could work for him. இல்ல, இது வரைக்கும் அவங்களுக்கு அது ஒர்க் ஆயிருக்கு. இதனால தொடர்ந்து இது ஒர்க் ஆகும் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏன்னா ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் they have to take a stand. நாளைக்கு டெல்லி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அதை எதிர்க்கிறதுக்கு எவ்வளவு தூரம் இவங்க போராட போறாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது, சரி இவங்க இந்த கொள்கைக்கு எவ்வளவு பிடிப்பு இருக்கு அப்படிங்கிற தெரிய வரும். நான் ஜஸ்ட் கிவிங் an example. பட் நான் ஃபண்டமெண்டல் பாயிண்ட் என்னன்னா, தாவேகா ஒரு ஐடியாலஜிக்கலி கமிட்டட் பார்ட்டியாக இருந்தால் அது திமுகவை பெருமளவுல பாதிக்கக்கூடும். ஐடியாலஜியே இல்லை, ஒரு ஜெனரல் சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி, எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற பேசிஸ்ல போனாங்கன்னா நிச்சயமா அது திமுக ஒரு ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங் பார்ட்டி வெர்சஸ் தாவேகா அப்படின்னு மாறலாம். தாவேகா அதிமுகவினுடைய இடத்தை பிடிக்கலாம். அதுதான் நமக்கு இன்னும் தெரியல. இவங்க எங்க நிக்கிறாங்கிறது நிக்கிறாங்களா, உட்கார்றாங்களா, எதுவுமே தெரியாது இருப்பதனால we cannot கேரண்டியா இப்படிதான் போகும்னு சொல்ல முடியாது. ஓகே, பாயிண்ட் டேக்கன் டாக்டர். எல்லாருடைய இறுதியான கருத்தையும் கேட்க வேண்டிய தருணம்னு நினைக்கிறேன். கோலப்பன் சார். சார், அதாவது சொல்லிட்டு வந்த இடையில அப்படியே டைவர்ட் பண்ணிட்டேங்க. அவர் அறிக்கை மட்டும் அவர் சாதிக்க சொல்றது பார்க்காதீங்க. சட்டமன்றத்திலேயே எதிர்கட்சி தலைவரை பார்த்து கும்பிட்ட அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்களா? அப்பவுமே ஒற்றுமை இருந்தா இல்லையா? நீங்க பாருங்க, அவரை பார்த்து உங்க எதிர்கட்சி தலைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றின்னு சொன்னார் பாருங்க. மரபு இருக்கட்டும். என்னைக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடத்திட்டு இருந்தீங்க? இவரு கார்பெட்டுங்கிறதும் சார், இது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அசைன்மெண்ட் போட்டு அவர் விஜய் திரும்பியும் ஆட்சி கட்டில உட்காரக்கூடாது, ஒரு நாள் ஒரு நொடி பொழுது கூட அவர் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமான திட்டங்கள் தீட்டப்பட்டது. நம்ம ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள்லாம் சொன்னாங்க யாரெல்லாம் பின்னணியில இருந்து பண்ணுனாங்கன்னு. இப்பவும் அது போல உள்ள செயல்பாடுகள் நம்ம எதுவுமே பண்ணாத அளவுக்கு திமுக, நான் இப்பவும் சொல்றேன், அதிமுக அழியாது சார். நான் இப்போ நீங்கள் யார் வேணாலும் சொல்லுங்கள், அதிமுக அழிஞ்சு போகும் தமிழ்நாட்டில்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதனுடைய வாக்கு வங்கி இன்னைக்கு 1 கோடியை தாண்டி தான் நிற்குது. இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் 1 கோடி வாக்கு இருக்குது. அது அழியாது. நீங்கள் இங்கே 20 கட்சி 15 கட்சி எல்லாம் அதெல்லாம் சேர்த்த நாங்கள் கணக்கு போடல. அதிமுக பட்டி தொட்டி கிராமங்களில் எங்கே போனாலும் அந்த ரெட்டையிலை சின்னத்துக்குன்னு மரியாதை. அது எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்லை வேலுமணி இவங்களும் போன்ற அவங்களுக்கோ வச்ச முகம் கிடையாது. அங்கிற முறையில் அது முழுக்க எம்ஜிஆருடைய வாக்கு வங்கிகள் இன்னைக்கு இருக்கு. அதை தாவேக்கா அவங்க கைப்பற்றாங்க. அதை தன் பக்கம் இழுக்கிறாங்க. அங்கே எம்ஜிஆருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் சரி, அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் சரி, அந்த மாதிரி உள்ள தொண்டர்லாம் சார், ஒரு தொண்டை கண்ணீர் விட்டு அம்மாவை பார்த்து தண்ணீர் விட்டு அழுதுகிட்டு கையெழுத்து போடுறாரு. அவரை அவர் விஜய் பார்த்துக்கிட்டு அரவணைக்கிறார். நீங்க அரவணைக்கிறாரு, நான் பார்த்துக்கிட்டேங்கிறார். நல்லா புரிஞ்சுருங்க, நான் பார்த்துக்கிட்டேன் உங்களாங்கிறார். அப்போ
அந்த பார்க்க கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தாவேக்காவும் அதிமுக ஒண்ணுங்கிற மனதில். ஏன்னா இங்க நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. நீங்க இப்போ கட்சியை விட்டு இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அண்ணா எடப்பாடி பழனிசாமி, ஆலமரத்தை வெட்டுவது. அதை விட நீங்க என்ன பண்றீங்க, நீக்கிறவர் எல்லாம் 2016 இருந்து நான் நீக்கிறவன் போனவன் அத்தனை பேரை நான் அரவணைக்கிறேன்னு முதல் அறிவிப்பு கொடுக்க சொல்லுங்க. நான் மனம் மாறி விட்டேன்னு சொல்லுங்க. அதுவே பெரிய அதிமுக வளர்ச்சி தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கு பிறகுதான் நம்ம வளர்ந்து வந்த கட்சியை போய் நம்ம வந்து தாக்கம் பண்ணிட்டு இருக்கிறத விட அவருடைய செயல்பாடு கரெக்டா இருக்கு சார். அவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் பண்றாரு சார், எல்லாத்துலயும் அரசியல் பண்றாரு, அரசியல்ல நிப்பாரு. 2029 இப்ப அவர் சுமன் சார் சொன்னது போல அவருக்கு கூட்டணி அமைஞ்சிருச்சு. நீங்க டெல்லியில ஏதாவது கோளாறு பண்ணாலும் அவங்களுக்கு கை கொடுக்க முடிச்சிருங்க சார். நான் நேரத்தை பகிரணும். ஓகே, ஃபினிஷ் யுவர் தாட்ஸ். இறுதி கருத்து சார். சொல்ல வந்தலே சொல்லிட்டீங்க, சொல்லி முடிச்சிருங்க. நேரத்தை இல்ல சார். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்க 4 கட்சி சேர்ந்து அழிக்கணும்னு நினைச்சாலும் அது வந்து அழிக்க முடியாது போல, அதாவது பீனிக்ஸ் பறவை போல வளர்ந்துகிட்டே இருப்பார். ஓகே, திரு சாதிக் இறுதி கருத்து. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரை பார்த்து வணக்கம்னு சொன்னது கூட ஏதோ கூட்டு இருக்கு, சதி இருக்கு அண்ணன் சொன்னாரு. 100% தமிழ்நாட்டு முதலமைச்சர் சாதிக் சார் 100% கூட்டு உண்டு. அண்ணன் இளங்கோவன் எங்க தலைவர் சொன்னா ஏத்துக்கிடுவான்னு சொன்னாரா சொல்லலையா? அதே தம்பித்துறை எந்த நிர்வாகியா இருந்தாலும் தொண்டனா தலைவர் சொன்னாதான் ஏத்துப்பேன்னு சொல்லுவாங்க. தலைவர் சொல்லல. அப்படி பார்த்தா விஜய் எல்லா கட்சி தலைவர் வீட்டுக்கு போனார், அதுல என்ன சதி இருக்கு? முதலமைச்சர் விஜய் எல்லா கட்சி தலைவர் வீட்டுக்கு போனாரு, சதி இருக்கா? அதுல கூட்டு இருக்கா? ஓகே, எதிர்கால பிளான் இருக்கா? அப்படி இல்லைங்க. ஒரு நாகரிகம் கருதி அரசியல் நாகரிகத்தை ஒரு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரை பார்த்து வணக்கம் சொன்னதுக்கே நீங்க இவ்வளவு முடிச்சு போட்டீங்கன்னா அப்ப வீடு தேடி போய் விஜய் போனாரு, அதுக்கு என்ன காரணம்? ஓகே, உங்க இறுதி கருத்து என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மக்களின் குரலாக ஒலிக்கும், மக்களின் பிரச்சனை எடுத்து சொல்லும், இந்த அரசுக்கு ஒரு மூக்கணாங்கயராக இருக்கும். இடிப்பாரில்லா ஏமாற மன்னன், கெடுப்பாரில்லா கெடும் வள்ளுவன் குரலுக்கேற்ப இந்த அரசுக்கு சிம்ம சொப்பனமாக தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் செயல்படுவார். நன்றி. திரு கேசிபி இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா. திமுக போல தாவேகாவும் தலைவர்களை தம் பக்கம் இழுத்துக் கொள்வதனால் அதிமுக வாக்கு வங்கியை சரித்து விட முடியாது. நிச்சயமாக வலிமையான ஒரு கட்சியாக அதிமுக இருக்கும். தலைமையினுடைய தவறுகளால் கடந்த 10 ஆண்டுகளாக தொடர் தோல்வியை அதிமுக சந்தித்திருக்கிறது. ஒன்று அந்த தலைமை திருந்த வேண்டும், அல்லது அந்த தலைமை மாற்றப்படுகிற பொழுது நிச்சயமாக வலிமை பெற்ற அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும். நன்றி சார். பிரகாஷ் சார், யூ ஹேவ் தி லாஸ்ட் வேர்ட். சார், நீங்க எந்த கட்சிகள் யாரை விட இந்த அரசை உருவாக்குனது சமூக வலைத்தளங்கள். சமூக வலைத்தளங்கள் மீம்ஸ் இதுதான் உருவாக்கிச்சு. ஆனால் இந்த ஆட்சி போகிற ஸ்பீடு பார்த்திங்கன்னா இப்போமே பல மீம்ஸ் வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக வந்துச்சு. எந்த சமூக வலைத்தளங்களால் இந்த ஆட்சி உருவாகிச்சோ அதே சமூக வலைத்தளங்கள் இந்த ஆட்சியை வெகு விரைவில் வீழ்த்தும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.